ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜென்டாக் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தோசை மாவு தான் எப்படி அரைக்கலாம்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதுக்கு இன்றைக்கி நான் வந்து 1 டம்ளர் உருட்டு உளுந்து எடுத்திருக்கேன். இது வந்து இட்லி அரிசி. போன வாட்டி வீடியோவில் வந்து நான் வந்து ரேஷன் அரிசி யூஸ் பண்ணி எப்படி இட்லி மாவு அரைக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். இந்த வாட்டி வந்து வீட்டில் உள்ள அரிசி, அதாவது இட்லி அரிசி யூஸ் பண்ணி இட்லி மாவு இல்லைன்னா தோசை மாவு எப்படி அரைக்கலாம்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு வந்து 1 கப்பு உளுந்துக்கு வந்து நான் 4 டம்ளர் இட்லி அரிசி எடுத்திருக்கேன். சிலர் 3க்கு 1ங்கிற கணக்கில் எடுப்பாங்க. நான் வந்து 4க்கு 1 அப்படிங்கிற கணக்கில் எடுத்திருக்கேன். நீங்கள் 2 டம்ளர் எடுக்கதா இருந்தால் 1/2 கப் உளுந்தே சரியாக இருக்கும். இப்போ பாருங்கள், உளுந்தை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இட்லி அரிசியும் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கழுவி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு 8 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டு இட்லி அரிசிக்கு உளுந்து ரெண்டையுமே என்ன செய்யணும் அப்படின்னா அரைச்சி எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, உளுந்து அரைக்க போகிறேன். எப்போவுமே தோசை மாவு இட்லி மாவு அப்படின்னாலே ஃபஸ்ட்டு உளுந்து தான் அரைப்பாங்க. ஏன்னா உளுந்து வந்து நல்லா பொங்க ஆரம்பிக்கும். அரைக்க நல்லா பொங்கும். ஃபஸ்ட்டு 1 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன்னா, நான் இந்த மெத்தடில் தான் அரைப்பேன். 1 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு அப்புறம் 1 டம்ளர் உளுந்து ஊற வச்சு எடுத்துருக்கோம். அந்த 1 டம்ளர் உளுந்தையும் நான் சேர்த்துடுவேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து அரைக்கணும். நம்ம வந்து மொத்தமாக தண்ணி ஊற்றிடக்கூடாது. இந்த மாதிரி லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து அரைச்சிங்க அப்படின்னா உளுந்து நல்லா பொங்க ஆரம்பிக்கும். ஒரு 10 நிமிஷத்துலேயே என்ன செஞ்சிடும் அப்படின்னா உளுந்து நல்லா பொங்கிடும். உளுந்து நல்லா பொங்க ஆரம்பித்ததுக்கப்புறமா நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த மாதிரி சைட்லலாம் எடுத்து விட்டீங்க அப்படின்னா உளுந்து வந்து சிலதை அரைப்படாமல் அப்படியே ஓரமாக நிற்கும். அதை எல்லாத்தையும் நீங்கள் இந்த மாதிரி எடுத்து விட்டு கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளித்து அரைச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இட்லி மாவு வந்து நல்லா சூப்பராக வந்துடும். நீங்கள் உளுந்து நல்லா பெர்ஃபெக்டாக அரைச்சிட்டிங்க அப்படின்னாலே இட்லி நல்லா வந்துடும். தோசையும் சூப்பராக வரும். இட்லி வந்து ஹார்டாக ஆகாமல் இருக்கிறதுக்கு உளுந்து தான் மெயின். இட்லி ஹார்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் உளுந்து நல்லா அரைக்கலை அப்படிங்கிறது தான் ரீசன். இப்போ வந்து நான் வந்து இன்றைக்கி வந்து தோசைக்கு தான் மாவு அரைக்க போகிறேன். அதாவது இட்லிக்கு நான் வந்து அரைக்கலை. இட்லிக்கு அரைக்கதாக இருந்தால் நல்லா திக்காக அரைக்கணும். தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும். அதாவது இட்லி அரிசியை உளுந்து வந்து எப்பவும் போல் நல்லா தண்ணி தெளித்து நல்லா புஷ்ஷுன்னு பொங்குற அளவுக்கு நீங்கள் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இட்லி மாவு கொஞ்சம் தண்ணியாகிடுச்சுன்னா அது தோசைக்கு தான் யூஸ் பண்ண முடியும். நான் இன்றைக்கி வந்து தோசைக்கு தான் அரைச்சிருக்கேன். அதில் வந்து எப்படி நம்ம இட்லி மேக் பண்ணலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி நான் போட போகிறேன். இப்போ வந்து உளுந்து இன்னும் கொஞ்சம் நல்லா அரைப்பட வேண்டியிருக்கு. இந்த மாதிரி நீங்கள் வந்து பக்கத்தில் இருந்து ஒரு 10 நிமிஷம் உளுந்து அரைக்கப்போ மட்டும் கூடவே இருந்து ஒரு தண்ணி தெளித்து அரைச்சிங்க அப்படின்னா உளுந்து நல்லா இந்த மாதிரி பொங்க ஆரம்பிச்சிடும். நம்ம ஒரு டம்ளர் உளுந்துக்கு அந்த கிரைண்டர் ஃபுல்லாக நமக்கு வந்து உளுந்து கிடச்சிரும். பாருங்கள், இந்த அளவுக்கு நிறையா நான் போட்டது 1 டம்ளர் தான். இந்த மாதிரி தண்ணி தெளித்து அரைச்சிங்க அப்படின்னா இன்னும் நல்லா தண்ணி தெளிச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூடுதலாக உளுந்து வந்து வரும். எனக்கு வந்து நான் வந்து ஒரு கிரைண்டர் ஃபுல்லாக ஆகிட்டு அப்படின்னாலே நான் வலிச்சிடுவேன். பாருங்கள், இப்போ நல்லா ஃபுல்லாக ஆகிடுச்சு. மாவு வந்து அந்த கிரைண்டரை தாண்டி மேலே வரைக்கும் வர ஆரம்பிச்சிடும். பொங்கி நல்லா உளுந்து அரைப்பட்டுரும். இந்த மாதிரி இருக்கப்போ நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா வலிச்சு எடுத்துக்கோங்க. நான் ஒரு வாட்டி இதை திரும்ப நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லைட்டாக இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு வலிச்சு எடுக்க போகிறேன். ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது உளுந்துக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி தண்ணி தெளித்து அரைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இட்லி வந்து சூப்பராக வரும். சாஃப்டாகவும் ஆகிடும். ஒரு 1 இல்லை 2 வாட்டி நீங்களே வீட்டில் அரைச்சி பழகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த இது தெரிய ஆரம்பிச்சிடும், எப்படி அரைக்கணும் என்ன ஏன்னுட்டு. ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக தான் இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் நாள் வந்து தோசைக்கு யூஸ் பண்ணிவிட்டு அடுத்து நீங்கள் இட்லிக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. மாவு செட் ஆகலை அப்படின்னா சிலர் வந்து ஐஸ் க்யூப் ஆட் பண்ணி செய்வாங்க. ஐஸ் க்யூப் ஆட் பண்ணோம் அப்படின்னா, அதாவது ஐஸ் கட்டி நீங்கள் சேர்த்திங்க இல்லை ஐஸ் வாட்டர் சேர்த்தாலும் உளுந்து நல்லா பொங்க ஆரம்பிச்சிடும். போன வீடியோவில் நான் வந்து ஐஸ் க்யூப் ஆட் பண்ணாமல் ஐஸ் தண்ணியில் வச்சுருந்தேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் உளுந்து என்ன செய்யணும் அப்படின்னா ஃப்ரிட்ஜ் உள்ளே நல்லா ஊற வச்சுட்டு தண்ணியை வடிச்சிட்டு ஒரு 1/2 மணி நேரம் உளுந்தை ஃப்ரிட்ஜ் உள்ளே வச்சுட்டிங்கனாலும் உளுந்து வந்து அதுக்கப்புறமா நல்லா பொங்க ஆரம்பிச்சிடும். இன்றைக்கி நம்ம வந்து எதுவுமே வைக்கலை. சரி, ஐஸ் க்யூப் எதுவுமே இல்லாமல் எப்படி வருது பார்ப்போம் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி நான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். உளுந்து வந்து சூப்பராக அரைய ஆரம்பிச்சிச்சு. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பெர்ஃபெக்டாக உளுந்து வந்து அரைக்க ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி வரையும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா வலிச்சு எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா பெரிய பாத்திரத்தில் வலிச்சுக்கோங்க. இப்போ வந்து உளுந்து எல்லாத்தையும் வரித்து எடுத்ததுக்கு அப்புறமா அடுத்து நம்ம வந்து இட்லி அரிசி சேர்க்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணும். ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது. உளுந்து ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது. ரொம்ப ஹார்டாக இருந்தாலும் என்ன செய்யாது அப்படின்னா இட்லி வராது, ரொம்ப கல் மாதிரி ஆகிடும். இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் இட்லி நல்லா சூப்பராக வரும். நீங்கள் அரைக்க உங்களுக்கே எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடும். ஒரே நாளில் வந்து நம்ம வந்து எல்லாமே பழகிட முடியாது. சிலர் சீக்கிரமே ஒரு வாட்டிலே புரிஞ்சு பழகிறவங்களும் இருக்கிறாங்க. சிலர் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். நான்லாம் முதல்ல அரைக்கப்போ எனக்கு இட்லிக்கே வரவே வராது. தோசை மட்டும்தான் வரும். இப்போ ஓரளவு ரொம்ப பெர்ஃபெக்டாக வரும்னு சொல்ல முடியாது. ஓரளவு எனக்கு வந்து இட்லி அரைக்கிறதுக்கு வரும். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம உளுந்து எடுத்தாச்சு. இதுக்கப்புறமா இதில் இன்னொரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. 4 டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன். நான் ஃபஸ்ட்டு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிடுவேன். இன்றைக்கி வந்து தோசைக்கு தான் அரைக்க போகிறேன்.
சரி தோசைக்கு அரைச்சிட்டு மாவை வந்து தனியாக அரைச்சா இட்லி யூஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வந்து நான் பார்க்க போகிறேன். நான் அதனால் இன்றைக்கி என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா 2 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். 4 டம்ளர் அரிசி வந்து நீங்கள் 2ஆக பிரிச்சுனாலும் போடலாம். அதாவது ஒரு வாட்டி அரைச்சிட்டு அதுக்கு அடுத்த வாட்டி அரைக்கலாம். நான் வந்து மொத்தமாகவே சேர்க்க போகிறேன். பாருங்கள், இப்போ அரிசி ஊற வச்சது நல்லா ஊறிடுச்சு ஒரு 8 மணி நேரம். இப்போ இதையே என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா இது கூட சேர்த்துக்கலாம். 8 மணி நேரம் ஆனதுக்கப்புறமா நீங்கள் அரைச்சிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராகிடும். உளுந்து வந்து 2 மணி நேரம் தான் ஊற வைக்கணும், ரொம்ப நேரம் ஊற வைக்கக்கூடாது. அரிசி வந்து ஒரு 4 மணி நேரம் வச்சுக்கோங்க. 8 மணி நேரம் கூட வேண்டாம், ஒரு 4 மணி நேரம் வச்சிங்கன்னா உளுந்து எவ்வளோ நேரம் அரிசி ஊற வைக்கிங்களோ அதில் பாதி தான் வந்து உளுந்து ஊற வைக்கணும். நான் வந்து 2 மணி நேரம் அப்படி இல்லைன்னா 1 மணி நேரத்துலேயே உளுந்தை ஊற வச்சு நம்ம அரைச்சிடணும். அரிசி கூடுதலாக ஊறினா பிரச்சனை கிடையாது. உளுந்து மட்டும் ஒரு 1 இல்லை 2 மணி நேரம் ஊற வச்சா போதும். இப்போ அரிசி எல்லாத்தையுமே நம்ம சேர்த்தாச்சு. இது கூடவே நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே 2 டம்ளர் தண்ணி சேர்த்துருங்க அப்படிங்கிறதுனால ஓரளவு தண்ணி இல்லாமல் ஓடுது. நீங்கள் தண்ணி வந்து கம்மியாக சேர்த்துட்டிங்க அப்படின்னா மிஷின் வந்து இடையில கொஞ்சம் கொஞ்சம் நிற்க ஆரம்பிக்கும். அப்படி நின்றுச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அரிசியெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு திரும்பவும் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா அரைச்சிட்டிங்க அப்படின்னா அரிசி வந்து நல்லா மாவாக அரைச்சிட்டிங்கன்னா பிரச்சனை கிடையாது. சிலர் வந்து அரிசி வந்து குறகுறப்பாக அரைப்பாங்க. பாருங்கள், நான் இந்த அளவுக்கு தண்ணியாக தான் அரைச்சிருக்கேன். சிலர் வந்து மிக்சிலே அரைப்பாங்க. மிக்சியில் வந்து தோசைக்கு நல்லா வரும், ஆனால் மிக்சி வந்து சீக்கிரமாகவே வம்பாக போயிடும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி கிரைண்டர் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கும். நம்ம ஒரு வாட்டி அரைச்சி வச்சாலும் ஒரு 2-3 நாளைக்கு நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம் இந்த அரிசி மாவை. பாருங்கள், நான் இன்றைக்கி வந்து ரொம்ப தண்ணியாக இல்லாமல் ரொம்பவும் கெட்டியாக இல்லாமல் இந்த மாதிரி மீடியமாக அரைச்சிருக்கேன். இது வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறதே உங்களுக்காக. தண்ணியாக தான் அரைச்சி இன்றைக்கி தோசைக்கு அப்படிங்கிறதுனால நல்ல தண்ணியாக அரைச்சிட்டு அதுக்கப்புறமா எப்படி வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இல்லை நீங்கள் இட்லிக்கு தான் அரைக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா தண்ணி விடாமல் அரைக்கணும். நல்லா கெட்டியாக அரைக்கணும். அது ரொம்ப ஹார்டாகவும் அரைக்கக்கூடாது. ஓரளவு மீடியமாக அரைச்சிட்டிங்க அப்படின்னாலே போதும். இப்போ வந்து தோசைக்கு மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நான் தண்ணியாக தான் அரைச்சிருக்கேன். இப்போ மாவு எல்லாத்தையுமே வலிச்சாச்சு. குறகுறப்பாக இருக்கக்கூடாது. தோசைக்கு அரைக்கப்போ இட்லிக்கு அரைக்கப்போவும் சிலர் குறகுறப்பாக அரைப்பாங்க. நான் வந்து நல்லா கம்ப்ளீட்டாக மாவாக அரைச்சதுக்கப்புறமா தான் எடுப்பேன். இப்போ இந்த தோசை மாவை எல்லாத்தையுமே வலிச்சு எடுத்துக்கோங்க. அந்த வீலில் இருக்குது எல்லாமே நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோங்க. சிலர் கடைசி மாவு நல்லா கெட்டியாக அரைச்சிட்டு ஒரு 1/4 டம்ளர் தண்ணி இதில் ஊற்றி மிஷினை நல்லா கழுவி யூஸ் பண்ணுவாங்க. நான் அந்த மாதிரி செய்ய மாட்டேன். இந்த மாதிரி கழுவி எடுத்து அதுக்கப்புறமா நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதை நல்லா கழுவியாச்சு. இந்த மாவு வந்து நான் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. கழுவுன தண்ணியை வந்து நான் எப்போவுமே யூஸ் பண்ணுறதில்ல. இதை நல்லா கழுவி விடுதணும் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா இந்த மாதிரி கழுவிருக்கேன். இப்போ வந்து ஒரு கைப்பிடி உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 8 மணி நேரம் ஊற வைக்கணும். மாவு நல்லா உளுந்தும் அந்த அரிசியும் நல்லா மிக்ஸ் ஆகக்கூடிய அளவுக்கு நல்லா நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா கையை வச்சு கலக்கி விட்டுக்கோங்க. மாவு ரொம்ப சீக்கிரம் புளிக்கக்கூடாது அப்படிங்கிறவங்க கை இல்லாமல் ஸ்பூனை வச்சு நீங்கள் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆனால் மாவு சீக்கிரம் புளிக்கும் அப்படின்னா கையை வச்சு கலந்துக்கோங்க. சிலர் வந்து ஒரு சிலர் கைக்கு புளிக்கும்பாங்க, சிலர் கைக்கு புளிக்காதும்பாங்க. ஆனால் நாங்கள் கையை வச்சு தான் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுவோம். மாவு ரொம்ப சீக்கிரம் புளிச்சிருது அப்படின்னா நீங்கள் ஒரு ஸ்பூனை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உளுந்தும் அரிசி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ஒரு 8 மணி நேரம் மூடி போட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு இன்றைக்கி வந்து 8 மணி நேரம் கழித்து நம்ம பார்க்கலாம் மாவு எந்த அளவுக்கு பொங்கியிருக்கு அப்படின்னு சொல்லி நான் காமிக்கிறேன். இப்போ இந்த அளவு வச்சுருக்கோம் அப்படின்னா இது ஃபுல்லாகவே மேலே வந்துடும். பாருங்கள், இந்த அளவுக்கு மாவு நல்லா சூப்பராக பொங்கியிருக்கு. நல்லா மெத்துன்னு இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு நல்ல மாவு சூப்பராக அடுத்த நாள் பார்க்கப்ப பொங்கி இருந்துச்சு. சரி, இதில் வந்து நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு தோசைக்கு தான் யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து கொஞ்சம் மாவு தண்ணியாக அரைச்சிருக்கோம் நம்ம, அதனால் நான் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். கெட்டியாக அரைச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்படியே ஸ்பூனை வச்சு எடுத்து அப்படியே இட்லி தட்டில் ஊற்றினாலே நல்லா சாஃப்டாக பூ போல் வந்துடும். சரி, இப்போ வந்து நான் வந்து இதை இப்படியே ஊற்றினோம் அப்படின்னா இட்லி வந்து ரொம்ப சப்பிவே தான் வரும். அதனால நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா தோசைக்கு தான் ஊற்ற போகிறேன். நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இன்றைக்கி எப்படி வந்திருக்கு அப்படின்ட்டு. மாவை தண்ணியாக அரைச்சோம்னா அந்த இட்லி எப்படி வருதுங்கிறதையும் நான் உங்களுக்கு காமிச்சிருந்தேன். இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் இட்லி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா வெந்நீர் சூடு ஆனதுக்கப்புறம் இந்த இட்லி தட்டை நீங்கள் உள்ளே வைக்கணும். எப்போவுமே இட்லி வந்து தண்ணி சூடானதுக்கப்புறம் தான் வைக்கணும். வச்சுட்டு மூடி வச்சுக்கோங்க. இது வந்து அதே மாவை நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா தோசைக்கு யூஸ் பண்ண போகிறேன்.
அதுக்கு நான் வந்து ஒரு 4 ஸ்பூன் மாவு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம தோசை ஊற்றிக்கலாம். இப்போ தோசை மாவு கூட நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா லைட்டாக தண்ணி சேர்த்துருக்கேன். ரொம்ப தண்ணி சேர்க்காமல் ஓரளவு மீடியமாக தண்ணி சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தோசைக்கு அப்படிங்கிறதுனால தோசை எப்படி வருது இட்லி எப்படி வருது அப்படி சொல்லி நம்ம பார்த்துடலாம். உங்களுக்கு இட்லி அரிசி இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், ரேஷன் அரிசினாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ரேஷன் அரிசி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரேஷன் அரிசி சேர்க்காமல் ஒரு 2 உலக்கு இட்லி அரிசி 2 உலக்கு ரேஷன் அரிசி அந்த மாதிரி சேர்த்திங்கனாலும் சூப்பராக வரும். ரேஷன் அரிசியில் தோசை வந்து ரொம்ப டேஸ்டியாக கிடைக்கும். இப்போ வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யும் சேர்த்துருக்கேன். தோசை ஊற்றியாச்சு. தோசை வந்து சூப்பர் டேஸ்ட்டில் கிடச்சிரும் நமக்கு. மாவு 8 மணி நேரம் புளிச்சிருக்கு அப்படிங்க. சிலர் வந்து தோசை புளிச்சதுக்கப்புறம் தான் சாப்பிடுவாங்க. ஆனால் புளிக்காமலே தோசை சூப்பர் டேஸ்ட்டில் தான் இருக்கும். இப்போ பாருங்கள், இதில் தோசை சூப்பராக வந்துடுச்சு. தோசைனாலே நமக்கு வந்து இட்லி தோசை, பொடி தோசை, வெங்காய தோசை இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு வந்து தோசை வந்து செம்ம ஃபேவரட்டாக இருக்கும். எல்லாரோட ஃபேவரெட்டு இட்லியை விட தோசை தான் இருக்கும். இதில் வந்து நான் லைட்டாக பொடியும் சேர்த்து பொடி தோசை மாதிரியும் சுட்டு காமிச்சிக்கிட்டேன். இதுலேயும் கொஞ்சம் நல்லா பொடி ஊற்றி அதுக்கு மேலே நெய் சேர்த்துட்டிங்க அப்படின்னா சூப்பர் காம்பினேஷன் ஆகிடும். இதையும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா திருப்பி போட்டுக்கலாம். 2 பக்கமும் வெந்துடுச்சு. பாருங்கள், தோசை வந்து சூப்பராக வந்திருக்கு. சரி, இட்லி எப்படி வந்திருக்கு அப்படி சொல்லி பார்க்கலாம் அப்படின்னா நம்ம தண்ணியாக அரைச்சதுனால அந்த மாவு இட்லி வந்து கொஞ்சம் வந்து பாருங்கள் இந்த மாதிரி தான் வந்திருக்கும். ஏன்னா நம்ம வந்து கொஞ்சம் தண்ணியாக அரைச்சிருக்கோம் அப்படிங்கிறதுனால இப்படி இருக்குது. இப்போ இந்த இட்லியை நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, அதாவது இந்த இட்லி மாவு நம்ம அரைச்ச இட்லி மாவை மொதல் நாள் தோசை சுட்டுட்டு அடுத்த நாள் நீங்கள் என்ன செஞ்சுருங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு அடுத்து காலையில் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா அந்த இட்லி வந்து இந்த தண்ணியாக இந்த அளவுக்கு இல்லாமல் இதிலோடந்து கொஞ்சம் நல்லா கெட்டியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இது வந்து நம்ம வந்து தண்ணியாக அரைச்சது தோசை மாவுக்கு அரைச்ச இட்லி நமக்கு இந்த மாதிரி கொஞ்சம் வந்து புஷ்ஷுன்னு இல்லாமல் கொஞ்சம் சப்பட்டையாக தான் வந்திருக்கு. பாருங்கள், இந்த மாதிரி தான் நமக்கு வரும். தண்ணியாக நம்ம இட்லி அரைச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் வரும். ஆனால் தோசை அந்த இட்லி வந்து நல்ல சாஃப்ட்னஸ் இருக்கும். ஆனால் அது வந்து கொஞ்சம் வந்து புஷ்ஷுன்னு இல்லாமல் இருக்கும். இந்த மாவை நீங்கள் என்ன செஞ்சீங்க அப்படின்னா நைட்டு ஃபுல்லாக ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு அடுத்த நாள் காலையில் சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிடச்சிரும். அதாவது ஃப்ரிட்ஜு உள்ளே வைக்கிறப்ப அந்த மாவு வந்து நல்லா இறுக்கம் கொடுத்துரும். இது வந்து நான் அடுத்த நாள் அவிச்ச இட்லி. பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு நாள் வந்து தண்ணி ஊற்றி நல்லா தோசைக்கு அரைச்சதை அடுத்த நாள் நான் வந்து ஃப்ரிட்ஜு உள்ளே வச்சுட்டேன். ஃப்ரிட்ஜு உள்ளே வச்சுட்டு அது வந்து நல்லா இறுக்கம் கொடுத்துரும். அந்த மாவு இறுக்கம் கொடுத்ததுக்கப்புறமா நீங்கள் இந்த மாதிரி அடுத்த நாள் காலையில் நீங்கள் வந்து இந்த மாதிரி இட்லி அவிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக கிடைக்கும். சப்போஸ் இட்லி அரைக்கப்போ தண்ணி கூடுதலாக சேர்த்துட்டிங்க, மாவு தண்ணியாக ஆகிடுச்சு அப்படின்னா கவலைப்படாமல் இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு அடுத்த நாள் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இட்லி வந்து நல்லா மெத்துன்னு சூப்பராக கிடைச்சிரும். இதுதாங்க அதோட சீக்ரெட், வேறு ஒன்றுமே கிடையாது. ஃப்ரிட்ஜு உள்ளே ஸ்டோர் பண்ணி நான் வச்சுருக்கேன் ஒரு நாள். அதனால் அதுக்காக ரொம்ப தண்ணியாக அரைச்சிட்டு அடுத்த நாள் உங்களுக்கு வந்து இட்லி வந்து ரொம்ப இந்த மாதிரி கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சு அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் கொடுங்க. தேங்க்யூ.